இது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன். அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். அந்த கொஸ்டின் பேப்பர் கோட் 70117 நவம்பர் டிசம்பர் 22 கொடுத்தது. பென்டகனல் லேமினா, அதான் பிளெயின் லேமினான்னு சொல்லுவாங்க அல்லது பிளெயின் சொல்லுவாங்க. பென்டகனல் லேமினா ஆஃப் சைடு 30 இதான் வந்து பென்டகனல் லேமினா ஆஃப் சைடு 30 ரெஸ்ட் ஆன் கிரவுண்டில் ரெஸ்ட் ஆகிருக்குது வித் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு. இது பேர் சைடு அல்லது எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது பேர் கார்னரு. இது ரெண்டு தான் இருக்குது. இந்த கூர்மையாக இருக்கிறதுக்கு பேர் கார்னரு, இந்த இதுக்கு பேர் சைடு அல்லது எட்ஜ். மாற்றி எப்படி வேணாலும் சொல்லிகிட்ருப்பாங்க. சரி. அண்ட் இன்க்ளைன்ட் at 30 degree to VP while the surface of the lamina is 45 degree to HP. இதோட சர்ஃபேஸ் வந்து 45 degree to HP. இங்கே பாருங்கள், இது ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன், இது XY லைன். இதோட சர்ஃபேஸு ரெண்டாவது ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் வந்து வரைகிறப்ப தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே கொடுத்துருக்குறது இதோட சர்ஃபேஸ். இது கிரவுண்ட் மேலே இருக்குது. சரி, அது எப்படி வேணால் இருக்கலாம். இது பாருங்கள், வெர்டிக்கல் பிளேன், இது ஹரிசாண்டல் பிளேன். இது எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். எப்படியே கொடுக்காத விட்டாங்கன்னா நீங்கள் இந்த எட்ஜு இந்த கீழே அடியில் இருக்கிறது பர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளேன், இந்த லைன் மட்டும் பர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளேன் சொல்லி முடிவு பண்ணிங்க. சரி, அப்போ இப்படி தான் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வெர்டிக்கல் பிளேன் இப்படி நின்றுட்டு இருக்குன்னு நினச்சிங்க. இன்க்ளைன் அட் 45 டிகிரி டு HP. எதுக்குங்க சார் ஃபஸ்ட்டு இது பண்ணுவீங்க? எங்கே இருக்குதோ அதுக்குள்ள ஆங்கிளுக்கு தான் முதல்ல வரையணும். நீங்கள் பாருங்கள், 45 டிகிரி, இது வந்து 45 டிகிரி டு HP. இப்படியும் வரையலாம், இல்லை இப்படி வச்சுட்டு இது 45 டிகிரி இருக்குது இந்த சர்ஃபேஸு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த எப்படி ரைட் ஹேண்ட் பொசிஷனால் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி டு HP. இதை ஃபஸ்ட்டு வரைகிறோம். இது வரைகிறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு இங்கே தெரியும். இங்கே வெர்டிக்கல் பிளேனில் XY லைனுக்கு மேலே ஒரு கோடு தான் தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. 45 டிகிரி 60 டிகிரி எதை கொடுத்தாலும் சரி, இங்கே 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோடு தெரியும். அந்த 45 டிகிரிக்கு ஒரு கோடு தெரியும். இது ரெண்டாவது ஸ்டெப். சரி, அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதே எட்ஜு என்ன பண்ணுறாங்க, இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு அது 30 டிகிரி டு VP. இந்த VPக்கு இது வந்து VPக்கு இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி. அப்போ இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி இப்படி தான். இப்படி வந்து ஏற்கனவே சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் பிளேனுக்கு 45 டிகிரி வந்து சர்ஃபேஸ் வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்கு 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. அதான் இது வந்து சர்ஃபேஸ். ஆனால் இந்த எட்ஜு கிரவுண்டில் இருக்கிற எட்ஜு மறுபடியும் 30 டிகிரி டு வெர்டிக்கல் பிளேனு, 30 டிகிரி டு வெர்டிக்கல் பிளேனுக்கு வந்து 30 டிகிரி இருக்குது. சரிங்களா? அதனால் இது தேர்ட் ஸ்டெப். நான் சொன்னது செகண்ட் ஸ்டெப். இந்த சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் 45 டிகிரி, அது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜு இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளேன் அட் 30 டிகிரி, அது தேர்ட் ஸ்டெப். இப்போ நான் ரஃபாக வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்ல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இது வந்து நான் பர்பண்டிகுலராக இருக்கணும். சிம்பிள் பொசிஷன் வரையணும். சிம்பிள் பொசிஷனுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சிம்பிள் பொசிஷன் வந்து வரைகிற பாருங்கள். இதுக்கு பேர் தான் சிம்பிள் பொசிஷன். இது வரைஞ்சால் தான் செகண்ட் ஸ்டெப் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு HP அது வரைய முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜு இது வரையும். அது தேர்டு டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ. செகண்டு டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ இந்த சர்ஃபேஸ் மட்டும் இன்க்ளைண்டாக இருக்கிறத வச்சுட்டு வரணும். தேர்டு வந்து இந்த எட்ஜு, அந்த சர்ஃபேஸ் இன்க்ளைண்டாக இருக்கிறத அப்படியே கொண்டு போய் இந்த எட்ஜும் 30 டிகிரி டு வெர்டிக்கல் பிளேனுக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது, அதை வரையணும். அது தேர்ட் ஸ்டெப். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். எப்படி வரைகிறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பென்டகன் வரைஞ்சிட்டேன். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன் ஹரிசாண்டல் பிளேன் மேலே வரைகிறேன், ஏன் வெர்டிக்கல் பிளேன் மேலே வரையல, அது தெரியும். இந்த சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு அல்லது எந்த மேலே இருந்துச்சு, ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே கிரவுண்டில் இருந்துச்சு. கிரவுண்ட்னா ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே இருந்துச்சு. அப்போ ஹரிசாண்டல் பிளேனு தான் ஃபஸ்ட்டு சிம்பிள் பொசிஷன் ஃபுல்லாக வரையணும். அப்போ எதை வேணால் நேம் கொடுத்துக்கலாம். ABCDE கொடுத்தேன். இது ஹரிசாண்டல் பிளேன் மேலே இருந்ததுனால ஹரிசாண்டல் பிளேனில் படுத்துருக்குது. இதுதான் வந்து இது சொல்ல கிடையாது, நாம் தான் கண்டுபிடிச்சி வரையணும். இது வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் வியூ வரையணும். இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எல்லா லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த DB அதெல்லாம் ஒன்று தான் இதாகும். எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தான் இதுக்கு பேர் தான்
இது சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்புறம் தான் சொல்லுவேன்ட்டு. செகண்ட் ஸ்டெப் இங்கே வரைய போகிறேன். தேர்ட் ஸ்டெப் இங்கே வரைய போகிறேன். இது வந்து இன்க்ளைன் டு 45 இந்த சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு 45 டிகிரி டு ஹெச்பி. அதை வந்து இங்கே வரைய போகிறேன். இது சிம்பிள் பொசிஷன் நாம் தான் வரையணும். எடுத்த உடனே சிம்பிள் பொசிஷன் வரைஞ்சிட்டேன். இப்போ எது முன்னாடி தெரியுது, அதனால் இ டேஷ் ஏ டேஷ், இது வந்து டி டேஷ், இந்த பாயிண்ட் வந்து டி டேஷ் பி டேஷ், இந்த பாயிண்ட் வந்து சி டேஷ். இது வரைஞ்சிட்டோம். இப்போ மொதல் ஸ்டெப்புக்கு இப்போ தான் இவங்க சொன்னதுக்கு வரேன். இந்த சர்ஃபேஸு, இதோட சர்ஃபேஸு இங்கே பாருங்கள், இப்படி படுத்து கிடந்ததோட சர்ஃபேஸு இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு ஹரிசாண்டல் பிளேன். அப்போ இது இன்க்ளினேஷன். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தான் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை கரெக்டாக 45 டிகிரிக்கு வந்து இங்கே தான் டில்ட் பண்ணணும். அங்கே டில்ட் பண்ணால் தான் மேலே இருந்து பார்க்குறதுக்கு என்ன தெரியும். இந்த லைனை ஈஸியாக 45 டிகிரிக்கு வந்து நம்ம டில்ட் பண்ணிடலாம். இது அப்படியே அளந்து, இது எக்ஸாக்ட் லென்த் அளந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இ டேஷ் ஏ டேஷ், இது 1 1. அப்போ பார்த்தீங்க, இதிலேருந்து இந்த லென்த் அளந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டு அதை எக்ஸாக்டாக வரையணும். இது வந்து D1 டேஷ் B1 டேஷ், இது வந்து C1 டேஷ். இதெல்லாம் இது பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இந்த லென்த்தை 45 டிகிரிக்கு டில்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் இந்த சர்ஃபேஸை 45 டிகிரிக்கு தூக்கியிருக்கேன். அதோட இது எல்லாமே இங்கே இது ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து பாருங்கள், ஒவ்வொரு 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட்லேருந்தும் நம்ம வெர்டிகல் லைன் வரைஞ்சிடணும். அதே மாதிரி இங்கேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தோம். இப்போ இந்த ஏ எங்கே மீட் ஆகுது பாருங்கள். ஏ எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, அதுக்கு பேர் A1. இந்த பி எங்கே இன்டர்செக்ட் ஆகுது B1. இந்த சி எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அது C1. இது B1 C1. இங்கே பாருங்கள் இ எங்கே இன்டர்செக்ட் ஆகுது ஈயும். அது E1 E2 அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இ பாருங்கள். அப்போ வந்து நேம் கொடுக்குறத நம்ம வெவ்வேறு கொடுத்துருப்போம். டி எங்கே இன்டர்செக்ட் ஆகுது இது 4ஐயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆன்சர். அதாவது சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு 45 டிகிரி டு ஹரிசாண்டல் பிளேன், அதுக்கு ஆன்சர் வரைஞ்சிட்டோம். அடுத்தது இன்னொன்று வரையணும். அப்போ என்ன பண்ணோம், இந்த இந்த எட்ஜு, இதுக்கு பேர் எட்ஜு அல்லது சைடு, இந்த சைடு மறுபடியும் வெர்டிக்கல் பிளேனுக்கு 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி எடுத்துக்கணும், ஒரு கோடு போட்டணும். இங்கே 30 டிகிரி எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டு இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் இங்கே வைக்கணும். அது உங்களோட டேலண்ட்டு. இது டிஸ்டன்ஸு ஆங்கிள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இங்கே வந்து நான் வரையணும். இங்கே பாருங்கள், இந்த லைன் வரைஞ்சிட்டேன் பாருங்கள், இந்த லைன் வரைஞ்சிட்டேன், ஏபி வரைஞ்சிட்டேன், இதுவும் வரைஞ்சிட்டேன். இதை எக்ஸாக்டாக நீங்கள் ஆஸ் பர் ஸ்கேல் வந்து வரையணும். இங்கே இருக்கிறத கொண்டு போய் அப்படியே இங்கே வைக்கணும். இது 30. அப்போ தான் வெர்டிக்கல் டு அதே இன்க்ளினேஷன் 45 டிகிரி டு ஹரிசாண்டல் பிளேனுக்கு இருக்கும் சர்ஃபேஸு. அதே தான் ஒரு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி டு வெர்டிக்கல் பிளேனுக்கு இருக்கும். இதுதான் 3வது ஸ்டெப். இது ஒரு ஆன்சர். இது ஒரு ஆன்சர் ஃபார் வந்து 45 டிகிரி இன்க்ளைன் டு சர்ஃபேஸ், 45 டிகிரி இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன். அது இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ இதோட எட்ஜ் அப்படியே 45 டிகிரி இருக்கிறப்பையும் வந்து இந்த எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளேன் சொல்லிட்டாங்க. எந்த எட்ஜ், இந்த எட்ஜ். சரிங்களா? அதனால் வந்து இதை வந்து வரைகிறோம். இங்கே இருக்கிற சைஸ் அப்படியே இருக்கணும். நான் இப்போ இதாக போட்டுட்ருக்கேன். அப்போ இது என்ன, இது வந்து E1, இது வந்து E2, 2 கொடுக்கணும். இங்கே கொடுத்ததே கொடுக்கக்கூடாது. இது B, இது C, இது D, எல்லாமே 2னா A2 B2 C2 அது மாதிரி. சரி, இங்கேருந்து எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணணும். இங்கேருந்து பாருங்கள், ஒவ்வொரு லைனையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது ஹரிசாண்டல் லைன் வரையணும். இப்போ இந்த ஏ எங்கே இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ இது ஏ. அப்போ A2 டேஷ். இது பிபி எங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது. இது B2 டேஷ். இங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்குது. சிசியும் இன்டர்செக்ட் இருக்குது. C2 டேஷ். டி இருக்குது, இங்கே ஒரு டி இருக்குது. அப்போ D2 டேஷ். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆன்சர். இன்னொன்று A2 D2. இது என்ன, இது ஏவும் AB C D இ குறிக்கலையே, ஈயும் இங்கே வருது. ஆனால் இதுதான் வந்து ஆன்சர்.
இதுதான் ஆன்சர். சாப்பிடு.